செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன், கனிமொழின்னு ஒரு பெரிய லிஸ்டே இன்னைக்கு பெரிய பூதாகரமாக போய்கொண்டிருக்கிறது. பல கைதுகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அந்த டாஸ்மாக் ஊழல்? எஸ்என்ஜி வந்து ஸ்டாலினுடைய ஃபேமிலி, அவர் தான் போட்டு படையப்பா படத்துக்கு மாதிரி போட்டு வச்சுட்டு மாப்பிடுற மாதிரி தான். அவர் முதலமைச்சர் போது அவர் எதுவுமே கிடையாது. நிர்பராதி, அன்னை தெராசாவுக்கு இணையானவர், காந்திக்கு இணையானவராக சொல்லலாம். கைவிட்டு பெறாத ஒரு முதலமைச்சர், உத்தமராக இருக்கக்கூடிய முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் அன்று தொற்று இன்று தொட்டு இருப்பார். எப்பவுமே வந்து பிளே வந்து ஒருத்தர் வச்சுதான் விளையாடுவருடைய இது வந்து பிசுறு. அந்த 1000 கோடி எல்லாம் வந்து இதையே இப்பதான் ஒரு படத்துல சொல்லுவாங்க, இதையே இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இது ரொம்ப லேட்டு தூங்கி எழுந்து வந்துருக்காங்க, தூங்கி எழுந்து காமிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி கிட்ட ஏன் கொடுக்குறாங்கன்னா, தலை உச்சியிலிருந்து கால் வரையும் எப்படி திருடுவது, எப்படி பதுக்குவது, எப்படி ஏமாத்துனா நன்கு கலை தெரிஞ்ச ஒரு வித்தகர் தான் செந்தில் பாலாஜி. எஸ்என்ஜி வந்து முதலமைச்சர் குடும்பத்துடைய உறவுக்காரர். அவர் தான் வச்சுங்களேன். அவன் டிஆர் பாலது, கோல்டன் ஸ்டாண்ட் அதெல்லாம் இருக்கு, சிவாஸ் இருக்கு. அப்புறம் வந்து அக்காடு வந்து ஜெகத் ரட்சகன் இருக்கு, கனிமொழி கேர்ள்ஸ் இருக்கு. மொத்தம் 7 நான் பட்டியல் தரேன். மொத்தம் 7 நிறுவனம் நான் வந்து இவங்க திமுக கொடுத்து சார்ந்து பினாமில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரை இதுவரை திமுக வந்து சுற்றிருக்கப்பட்டதா எனக்கு தகவல் வருது. டாஸ்மாக்ல மட்டும் மொத்தமா எல்லாத்துலயும் டாஸ்மாக் மட்டுமே 2 லட்சம் கோடி. நேரு, டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி, இப்படி கதிரானந்த், கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை நாளைக்கே அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபைல் சரியா இருக்கு. இந்தியாவிலேயே வளருகிற மாநிலமாக 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதலிடம் தமிழ்நாடு. இந்தியாவிலே வருடத்திற்கு 50,000 ரூபாய் கடன் கட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு போதைக்கு ஆட்படுத்திய தமிழ்நாடு. வாழ முடியாத மாநிலமா இருக்குது தமிழ்நாடு. ஊழல் அதிகமா இருப்பது தமிழ்நாடு. குடும்ப அரசு இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாடு திராவிடத்தில் ஒரு சுடுகாடு. இப்படிப்பட்ட ஆட்சியில நம்ம இருந்துகிட்டு நீங்க பேசுறீங்களா பிரதர்? எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. செந்தில் பாலாஜி எப்பொழுது கைது செய்யப்படுவார்? கண்டிப்பா இன்னொரு 3 மாசம் கைது பண்ணிடுவார். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு. தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பேசுபொருள் இன்னைக்கு இந்திய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி டெல்லியில் டாஸ்மாக் அந்த கொள்முதல் ஊழல் நடைபெற்றதோ அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் அது குறித்து பேசினாங்க. இப்போ தமிழகத்தில் பேசப்படுகிறது செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன், கனிமொழின்னு ஒரு பெரிய லிஸ்டே இன்னைக்கு பெரிய பூதாகரமாக போய்கொண்டிருக்கிறது. பல கைதுகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அந்த டாஸ்மாக் ஊழல்? நீங்க ரொம்ப லேட்டா கேக்குறீங்க. இல்ல, முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். சத்தீஸ்கர் டெல்லிக்கு முன்னாடி தமிழ்நாடு இது பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப லேட்டு, இது ரொம்ப லேட்டு தமிழ்நாடு பொறுத்தவரை. அதாவது இது எப்படி உருவாதுன்னா, டாஸ்மாக் முதல்ல ஜெயலலிதா அம்மையா தான் கொண்டு வராங்க. அது கொண்டு வரும்போது என்னாச்சுன்னா, அதுலேருந்தே ஊழல் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இல்லை, ஏடிஎம்கே போட்ட விதையை வந்து அறுவடை செய்து திமுக என்று சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து முதல் பேச அதை டாஸ்மார்க்கை கொண்டு வந்துட்டு அவங்க அதில் அப்போ தான் வந்து சசிகலா அம்மையார் நிறுவனத்துக்கு மெடாஸ் நிறுவனம் கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்து அந்த அம்மையார் பேர் நடத்துகிறாங்க. ஒரு மது ஆலை உருவாக்குதுன்னா 300 கோடி ரூபா தேவை. ஸோ சாதாரணமாலாம் இது பண்ண முடியாது. 300 கோடி ரூபா தேவை. அப்புறம் சர்க்கரை ஆலையிலேருந்து வந்து எத்தனால் வரப்பட்டு தான் வந்து இப்போ கனிமொழிக்கெல்லாம் வந்து சர்க்கரை ஆலை இருக்குது. ஸோ அந்த சர்க்கரையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ஸ் என்றது அவங்களுடைய உதயகுமார் என்றது பினாமி, அவங்களுடைய பினாமி பேரில் கல்ஸ் என்ற நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. அதேமாதிரி எஸ்என்ஜி வந்து ஸ்டாலினுடைய ஃபேமிலி, அவர் தான் போட்டு படையப்பா படத்துக்கு மாதிரி போட்டு வச்சுட்டு மாப்பிடுற மாதிரி தான். அவர் முதலமைச்சர் போது அவர் எதுவுமே கிடையாது. நிர்பராதி, அன்னை தெராசாவுக்கு இணையானவர், காந்திக்கு இணையானவராக சொல்லலாம். கைவிட்டு பெறாத ஒரு முதலமைச்சர், உத்தமராக இருக்கக்கூடிய முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் அன்று தொற்று இன்று தொட்டு இருப்பார். எப்பவுமே வந்து பிளே வந்து ஒருத்தர் வச்சுதான் விளையாடுவருடைய நேரடியாக விளையாட மாட்டார். ஸோ அது வந்து கை தேர்ந்தவர். அதே மாதிரி உதயசலகையா விளையாட்டுத்துறைக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் இவங்க ஊழல் பொதுப்பணித்துறை மாற்றம் மாட்டு போறாங்க. ஸோ இவங்க மட்டும் விளையாட்டுத்துறை அப்படி காமிட்டு மக்களுக்காகவே போராடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சிம்பதிக்கு உருவாக்கிட்டு இந்த மாதிரி வேலை போறாங்க. திடீர்னு நாளைக்கு பலியடான செதில்களை கட்டி கூட விட்டுருவாங்க. இவர் துரைமுறை கட்டி கூட விட்டுருவாங்க. அது மாதிரி சுயநலத்துக்காக பயன்படுத்தும் வேற டெக்னிக்கல திமுக பயன்படுத்தும். அப்படி பார்க்குற போது டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னா, தமிழகத்தில் மொத்தம் 4830 கடைகள் இருக்குது. அந்த 30 கடைக்கும் ஒரு கடைக்கு 60,000 ரூபா. ஸோ குறைஞ்சபட்சம் வாங்கப்படுறாங்க ஒரு நாளைக்கே ஒரு மாதத்துக்கு. அது தனிங்க.
கிட்டத்தட்ட 2-3 வருஷமா நான் கத்திட்டு இருக்கேன், குமரிட்டு இருக்கேன். அதாவது ஆடிட்டர், டாஸ்மாக் ஆடிட்டர் கேட்டிங்கன்னா ஒரு பாதி 10,000 பாட்டில் காட்டுறாங்கன்னா மீதி 10,000 பாட்டில் கணக்கு காட்டாமல் விற்கிறாங்க அப்படின்றத நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன். நான் 3-4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் அது விடிவு காலம் கண்டுபிடிச்சிருங்க. ED இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி பிசுறு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிசுறு, அந்த 1000 கோடியெல்லாம் வந்து இதையே இப்போதான் ஒரு படத்துல சொல்லுவாங்க, இதையே இப்போதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இது ரொம்ப லேட்டு தூங்கி எழுந்து வந்துட்டு இருக்காங்க, குபேர் தூங்கி எழுந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 40,000 கோடி ரூபாய்க்கு மேல தான் வந்து கையூட்டு பெறுகிறார். அதாவது கலால் மூலமா கணக்கு காட்டப்படுறது 40,000 கோடினா கணக்கு 50,000 கோடி இப்போ காட்டுறாங்க. அது இல்லாத இருக்கிற ஒரு 50 கோடி, சராசரியாக ஒரு நாளைக்கு 1,40,00,000 பேர் குடிக்கிறான். அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாய்க்கு வந்து மது விற்கப்படுறான்னு சொன்னா அதுல வந்து எவ்வளவு கமிஷன் போகும்னு பாத்துங்க, நீங்களே கணக்கு போட்டுங்க, உங்க பார்வையே விட்டுறேன். அப்படி பார்க்கிற போது இந்த அரசு முழுக்க செந்தில் பாலாஜி கிட்ட ஏன் கொடுக்குறாங்கன்னா, தலை உச்சியிலிருந்து கால் வரையும் எப்படி திருடுவது, எப்படி பதுக்குவது, எப்படி ஏமாத்துனா நன்கு கலை தெரிஞ்ச ஒரு வித்தகர் தான் செந்தில் பாலாஜி. ஜெயலலிதா அம்மையாருடைய செல்ல பிள்ளையா இருந்தது காரணமே அதுதான். ஏன்னா கரெக்டா வசூல் பண்ணி கரெக்டா கொடுப்பார். அந்த அம்மா அந்த இடத்துல இருந்தாரு. இப்ப இங்க வந்து அதே வேலையை செய்கிறார். இப்போ அமைச்சராக இருந்தபோது கனிமொழி, சபரீசன் 2 பேருமே அமைச்சராக ஏற்றுக்க தயாராக இல்லை. 2 பேருமே நிகழ்ச்சிக்கு வந்து புறக்கணிச்சு கடைசியில் தான் கனிமொழி போய் கடைசியில் உட்காந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை முழுக்க துர்கை அம்மையார் தான் வந்து முழுக்க செந்தில் பாலாஜிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. முதல்லலாம் சும்மா முதல்வர், அவருக்கு பின்னாடி சபரீசனோ செந்தில் பாலாஜியோ இது சபரீசனோ உதயநிதி துர்கா அம்மையார் தான் கிங் மேக்கராக இருக்காங்க. அப்படி துர்கா அம்மையார் தான் வந்து கட்டாயம் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக மீண்டும் கொண்டுறேன்னு அப்படி கொண்டு வந்து தான். ஏன்னா வசூல் கரெக்டாக முத்துசாமியெல்லாம் வசூல் செய்து தர முடியல. அப்புறம் வந்து இவரை போட்டோன்னு ஏற்கனவே வந்து வசூல் செஞ்ச மாதிரி இப்போ தெளிவாக வசூல் பண்ணியிருக்காங்க. இதில் ED வந்து லேட்டஸ்ட்டாக அடிக்கிறாங்க. இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. கிட்டத்தட்ட இவங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை, திமுகவில் SNJ வந்து முதலமைச்சர் குடும்பத்துடைய உறவுக்காரர் அவர் தான் வச்சுங்களேன். அவன் TR பாலது, கோல்டன் ஸ்டாண்ட் அதெல்லாம் இருக்குது, சிவாஸ் இருக்குது. அப்புறம் வந்து அக்காடு வந்து ஜெகத்ரட்சன் இருக்குது, கனிமொழி கேர்ள்ஸ் இருக்குது. மொத்தம் 7 நான் பட்டியல் தரேன். மொத்தம் 7 நிறுவனம் நான் வந்து இவங்க திமுக குடும்பத்தோட சார்ந்து பினாமில் இருக்கு. அதே மாதிரி வந்து 2010 கலைஞர் முதலமைச்சர் இருந்தபோது 6 மதுபான ஆலைக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லைசன்ஸில் வந்து கொடுத்தவங்க தான் இவங்க வந்து நடத்தக்கூடிய திமுக குடும்பத்துக்காக திமுக பினாமிக்கு கொடுக்கப்பட்ட இது இவங்களுடைய நிலலா திமுக குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் நிறுவனங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜெகத்ரட்சன் சொல்கிறா மட்டும் குத்துற போறாரு, வேற ஒன்றும் மேட்டரே இல்லை. இங்கே எல்லாம் டைப்பாக நடக்குது. இப்போ வெறும் சீலெலாம் வந்து முறைகேடுன்னு சொல்கிறாங்க, கிடையாது. இது 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்கள் ஆளுங்கட்சி இருக்கிற லாபி 2 பேரும் பவர்ஃபுல். அப்புறம் எந்த அளவுக்கு முறைகேடு நடந்துன்னு பாருங்க. இந்த சரக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கும்முடிப்படி தாண்டி நம்ம சரக்கு விற்கிறதில்ல. தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் ஆகிற சரக்கு இங்கே மட்டும் இருக்கு. இங்கே சக்கரால வர மெத்தனாலையும் கலக்கப்படுறான். அதாவது சாராயத்தின எரிசாராயம் தான் தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஒழிய ஃபியூர் வந்து ஒரு மது பாட்டில் கிடையாது. ஸோ அப்படி போகுது ஒரு 10 ஆண்டுகளில் லிவர் கிட்னிலாம் இதாகி ஒரு 30-20 வருஷம் 25 வருஷம் இறந்துருவான். கர்நாடகா குடினா ஒரு 60 வயசு இருக்கிறான். தமிழ்நாட்டில் 40 வயசுல அந்த பணத்துக்கும் குவாலிட்டி இல்லைன்னு சொல்றீங்க, தரம் குறைவா இருக்கு. இந்தியாவிலே 25 மதுபான ஆலைகள் இருக்கு. அந்த 25 மதுபான ஆலைகள்ல லிஸ்ட்லே இல்லாத ஒரு ஆலைக்கு தாங்க இந்த 7 ஆலைகளும் அந்த லிஸ்ட்லேயே கிடையாதுங்க. ஸோ இவங்க வந்து இந்தியா முழுக்க சேல்ஸ்ல கிடையாதுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள சேல்ஸ் அப்படின்னா தமிழக அரசு இவங்க கண்ட்ரோல்ல, ஆட்சி அதிகாரத்தை இவங்க இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு விளையாடுவாங்க? இவங்களே உற்பத்தி பண்ணி இவங்களுக்கு அரசுக்கே கொடுத்து அரசுக்கே சேல் பண்ணிக்குவாங்க. சாதாரண சாமானியங்க கூட புரிஞ்சுக்குவாங்க. ஜெகத்ரட்சன் திமுக முக்கியமான லாபி எம்பி, TR பாலு கட்சியுடைய பொருளாளர், கனிமொழி முக்கியமான லாபி, அவங்க ஃபேமிலி, அப்புறம் SNJ உதயநிதி கூட ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாரு பார்த்துங்க, எல்லோ கலர் IBS போட்டிருக்கேன். அது மாதிரி அவரும் அங்கே SNJ போட்டு இது பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்களுடைய நிறுவனம். இப்படி சினிமா எல்லாமே நம்ம சார்ந்த அத்தனையுமே அவங்களுடைய கட்டுப்படுறதுல வியாபார அரசியல் தான் அங்கே நடக்குது. நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன், திணறிட்டு இருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன், பைத்தானிட்டு இருக்கேன். தமிழக அரசியல் ஒரு வியாபார அரசியலாக இருக்குது. இது கண்டினியூட்டி ADMK-லேருந்து தொடருது. இப்போ இல்லை, இது இந்த கரு டாஸ்மாக் என்னைக்கு உருவாச்சோ அதுலேருந்தே இந்த பிரச்சனை நடக்குது. அதே மாதிரி மணல் குவாரியும் அதே மாதிரி தான். இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அதே மாதிரி தான் மணல் குமார் குவாரியும் நடக்குது. அப்புறம் ஸ்கிராப் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் முழுக்க வருமானம் ஈட்டப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தகவல் சார்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரையும் இதுவரை திமுக வந்து சுட்டிருக்கப்பட்டதா எனக்கு தகவல் வருது. டாஸ்மாக்ல மட்டும் மொத்தமா எல்லாத்துலயும் டாஸ்மாக் மட்டுமே 2 லட்சம் கோடி. 1000 கோடின்னு சொல்றாங்க. இல்ல லட்சம் கோடி. இது சீமான் எங்க அண்ணன் சீமான் சொல்ற பிசுறு தாங்க. இது பிசுறு கொசுறு மாதிரி தான். இன்னும் இது பெரிய மலைங்க, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அதனால தான் அண்ணாமலையே சொல்லியிருக்கிறாரு, பெரிய லெவல்ல வந்து முறையினருக்கு நாங்கள் எடுத்து போராடுவோம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து தொடர்ச்சி.
மது வந்து நம்ம நாட்டில் வந்து எத்தனை குடும்பங்கள், எனக்கு தெரிஞ்ச உற்றார்கள் குடும்பங்கள் கூட உறவுகள் நிறைய பேர் குடிச்சிட்டு அவன் லைஃப்பை தொலைக்கிற இளைஞர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் சாபக்கேடு. முதலமைச்சருடைய மனைவியார் அவர்கள் கோயிலாக போயிட்டு கும்பிட்டுட்டு என்ன பிரயோஜனம்? பாவங்களை சேர்ப்பது சமம். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வாழ்க்கை இழக்கிறான், சிந்தனை இழக்கிறான், செயலை இழக்கிறான், போதைக்கு அடிக்ட் ஆகிறான். இந்த பாவங்கள்லாம் சேர்த்து இந்த பாவம் சேர்க்கதான் கோயிலில் புண்ணியம் சேர்க்கறது கும்பிட்றாங்களான்னு தெரியல. அப்புறம் அது அந்த பல குடும்பங்கள் அழிஞ்சு அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? இது முதலமைச்சர்கள் அவர்கள் வந்து ஒரு ஆசை வேணும், தப்பில்ல, ஆசை எல்லாருக்கும் வேணும், பண ஆசை இல்லைன்னு சொல்ல, ஒரு லிமிடேஷன் மேலே எவ்வளோதான் வேணும். ஸோ இந்த திமுக என்னைக்கு உருவாச்சோ, இவங்க கலைஞர் குடும்பத்துக்குள்ள என்னைக்கு கலைஞர் முதலமைச்சராரோ, இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 4 ஆண்டு சரித்திரம் காண அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அடிச்சதெல்லாம் 2G KG மத்தெல்லாம் விட்டுருங்க. இந்த 4 வருஷம் அடிச்சு வந்து எமகாதகமான ஒரு ஊழல். இந்த இத்தனை ஆண்டுகால அரசியல் இல்லாம இந்த 4 ஆண்டுகள்ல அவ்வளவு பணம் சேர்த்திருக்காங்க. முதல்ல வந்து இடி துறை வந்து சரியில்லை. தமிழகத்தை ஈடித்துறை வந்து என்ன மக்கள் மத்தியிலே கேட்குறான், ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க, சாமானியன் கூட கேட்குறான். ஈடி வந்து விசாரணை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஏன் கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நேரு, டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி, இப்படி கதிரானந்து, கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை நாளைக்கே அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குது. ஏன் இடி வந்து கைது பண்ணாமல் இருக்கு? ஸோ அதுவும் அந்த துறையும் சரியில்லை. ஸோ ஏன்னா இவங்க நல்லா அந்த துறை சரியில்லையா இல்லை மற்றவங்க குற்றம் சாட்டுற மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரு அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். இவங்க தமிழ்நாட்டில் வந்து ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இவங்களுடைய ஆட்சியே. அப்படி இருக்கிற போது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மக்களே கேட்குறாங்க, ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? விசாரணை பண்றீங்க, ரைடு பண்றீங்க, எல்லாம் ரைடு, கைது எங்க அப்படின்னு சாமானு கேட்கறாங்க சார். கைது பண்ணலன்னா அவங்க நிரபராதின்ற மாதிரி தானே மக்கள் மத்தியில பாலிடிக்ஸ் பண்றாங்க சார். எங்களை திட்டமிட்டு பாஜக வஞ்சிக்கிறது, ஓரை வஞ்சனை செய்கிறது, எங்க திட்டமிட்டு எங்களை வந்து பழி செய்யறாங்க, ஒன்றிய அரசு எங்களை வந்து கெடுக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழி போட்டு எப்படி மும்மொழின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு கொண்டு வந்துடுறதா இந்த திருடு முன்னேற்ற கழகம், திருடு முன்னேற்ற கழகம் வந்து செய்கிற சரி. இவர்களை நம்பி இருக்கிற பாவம் தொண்டங்கள்லாம் பாவங்க. திமுக தொண்டை ஒட்டு மொத்தம் பாவப்பட்டவர்கள். நான் அவ்வளோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்களை தாண்டி வேற ஒருத்தம் வந்துட முடியாது. அவன் அப்படி போய் நுழைஞ்சானா அவன் தண்டவாளத்து தலைவரி சமம். அவன் கட்சியில் வளரவே முடியாது. அந்த ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர் எல்லாருமே குறிப்பிட்ட மன்னர் மாதிரி அவனே தான் 30 வருஷம் 40 வருஷம். அதை தாண்டி வேற ஒருத்தன் இந்த கட்சியில் வளர்க்கணும், கட்சியில் வந்து போய் சேரணும், நானும் பதவி பெறணும்னா அதுக்கான கட்சி அது அல்ல. ஏன்னா அவர்கள் மட்டும்தான் நீட்டுறாங்க. இன்னைக்கு திமுக காரன் ஒட்டுமொத்த பேருக்கிட்டையும் இனவகாரம் இல்லாத ஒரு கட்சி தலைவர் சொல்லுங்க. மேலேருந்து பாட்டம் கீழே வரையும் பாருங்க, இனோவக்கார் இல்லாத ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர், சேர்மேன் யாராவது இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து பொருளாதாரத்தை தமிழகம் வலுப்பெற்றதோ இல்லையோ அவர்கள் வலுப்பெற்று விட்டாங்க. எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜி அந்த பொங்கலுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரனுக்கு ஒரு கிஃப்ட் தராருங்க, பணம். அப்புறம் யாரும் டாப் போட்டு பணம்? ஸோ இந்த மாதிரி கட்சிக்கு ஃபண்டு, குடும்பத்துக்குள்ள ஃபண்டு எல்லாம் அப்புறம் எந்த அளவுக்கு வருமானம் வரும் பாருங்க. சிறைக்கு போயிட்டு வராரு, இவ்வளவு கெடுபிடி இருக்கிறப்ப எப்படி அந்த அரசியல்வாதி சிறைக்கு செல்வதும் கோயிலுக்கு செல்வதும் 2 ஒன்று. நீங்க சிறைக்கு போயிட்டு இருந்த வச்சு நீங்க பேசாதீங்க. அவன் திருடனுக்கு வந்து சிறைச்சாலை, கோவில் ஒரு புனிதமான இடம், சிறை அவருக்கு அது அரசியல் புனிதமான இடம் சிறை. சரிங்களா? நீங்க சிறையை வந்து நம்மள மாதிரி அப்பராணிகளும் சாமானிகளும் ஐயோ சிறைக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சுறேன். ஏங்க புழல் சிறையில செந்தில் பாலாஜி ஜாலியாக உட்காந்துட்டு நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோன் எல்லாம் பேசிக்கிட்டு மருத்துவர் ஓய்வு பெற்ற ரயில உட்காந்துட்டு தேர்தலே பாக்குறாரு. அப்புறம் எங்க போய் சிறைக்கு போயிட்டு வந்து இப்போ கைது பண்ணாலும் அதே தானே பண்ண போறாரு. தூக்கி எங்கன்னா திகார் ஜெயிலையோ இல்ல வந்து லண்டன்ல இல்லாட்டி பிரிட்டிஷ்ல எங்க கவர்மெண்ட் பேசி அங்க ஏதாவது வந்து தூக்கி வேற நாட்டுக்கு அனுப்பிச்சு ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி குழியில தோண்டி பொச்ச மாதிரி எங்க ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள வச்சு ட்ரெஸ்ஸே எல்லாம் வச்சு விட்டு அப்புறம் ஏன்னா அமைச்சர் நம்ம அமைச்சர் நேர்மையான மக்களுக்கான அமைச்சரா, முதலமைச்சர் நேர்மையான முதலமைச்சரா, நேர்மை குடும்பங்கள் நேர்மையானவங்களா, அத்தனையும் கரப்ட். ஸோ எல்லாமே வருமானம் எடுக்கிறதுக்காக அரசியல் நடக்குது. ஜனநாயகம், மக்களுக்கான ஆட்சி, மொழி பற்று இனம் எல்லாமே உதட அளவில் இருக்க லிப்ட் கிஸ் மாதிரி லிப்ட் வேர்ட்ஸ் இருக்க ஒழிய பொலிட்டிக்கலாக வந்து இவங்க மக்களுக்காகவே இல்லைங்க. அந்த கவர்மெண்ட் ஏங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கணும்னு சொல்றாங்களே, பொருளாதார வளர்ச்சி பெறுகிற அளவுக்கு இந்த திட்டத்தை ஒரு 1000 கோடி ரூபாய் போட்டு எவ்வளவு வந்து சொல்லுங்க. சிறு குறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட நிறுவனங்கள் வெளியே போயிடுச்சு. ஸோ தொழிற்சாலைகள் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருக்குது இந்த திராவிட ஆட்சியால. ஸோ அப்படி இருப்பது இதெல்லாம் பின்னடைவு. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கான கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் போட்டாங்கன்னா இந்த ஸ்கீம் மூலம் என்ன வருமானம் வந்துச்சுன்னு தான் பார்க்கணும். அப்படி போது இவங்க போடுற அத்தனைக்குமே என்ன வருமானம் ரெவன்யூ அரசாங்கத்துக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து இந்த பொருளாதார அறிக்கை தாக்கல் செய்யறப்ப இந்தியாவிலேயே வளருகிற மாநிலமாக 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதலிடம் தமிழ்நாடு. இந்தியாவிலே வருடத்திற்கு 50,000 ரூபாய் கடன் கட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு போதைக்கு ஆட்படுத்திய தமிழ்நாடு. வாழ முடியாத மாநிலமா இருக்குது தமிழ்நாடு. ஊழல் அதிகமா இருப்பது தமிழ்நாடு.
குடும்ப அரசு இருப்பது தமிழ்நாடு, தமிழ்நாடு திராவிடத்தால் ஒரு சுடுகாடு. இப்படிப்பட்ட ஆட்சியில நம்ம இருந்துகிட்டு நீங்க பேசுறீங்களா பிரதர்? எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. சட்டமன்றத்துல ஜனநாயகத்துல இப்படி ஒரு அவலமான ஒரு ஆட்சி, இவ்வளமான ஒரு கட்சிகள் நாட்டு இருப்பது வெக்கக்கேடு. கூனி குறுகி நம்ம சாகணும், தமிழர்கள் ஒவ்வொன்றும் சாகணும். ஏன்னா அந்த அளவிற்கு நம்மளை சுருட்டுகின்ற, ரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஆட்சிகள் தான் திராவிட ஆட்சிகள். ஸோ இவங்க குடும்பமே வந்து தமிழ்நாட்டை கூறுபட்ட சார். சினிமா துறையில் 609 தேட்டருக்கு மேலே நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது, உதயநிதி கண்ட்ரோல். சினிமாவை டேக்கர் பண்ணிட்டாங்களா, அதுக்கு மேலே கூட பண்ணிட்டு வச்சுங்க, தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ இருக்குது இல்லை. டாஸ்மாக் இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா, மணல் இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா, டிடி ஷாப்போடு இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா, சாலை போக்குவரத்து பொதுப்பணித்துறையில் வந்து டெண்டர் வந்து விட்றாங்கன்னா அதில் ஃபுல்லாக எடுத்துட்டாங்களா, பில்டிங் எல்லாம் நிறைய இடங்களை பார்த்தோன்னா கண்ணாமணம் தெரியாத இடத்துல எல்லாம் பில்டிங் கட்டி அதில் கமிஷன் வாங்கிட்டாங்களா. அதுக்கடுத்து வீர சோழபுரம் ஒரு கிராமங்க, அந்த இடத்துல காந்தி செய்தி அக்டோபர் 2 காந்தி செய்தி அன்னைக்கு சுதந்திர போராட்ட அன்னைக்கு நம்ம காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா அந்த பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எங்கள் பஞ்சாயத்து நிலம் விவசாய நிலத்துக்குள்ள டாஸ்மாக் வச்சிருக்கீங்க, அதை அகற்றுங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அகற்ற போய் பட்டிஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, தீர்மானமே நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்று கொண்ட பிறகு எதுவுமே பண்ணாமல் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்க 64-84 கடை எண், அது கடை எண் நம்பரு, அது மேலே இன்னைக்கு கேஸ் போட்டு நடந்திருக்குது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு? வீர சோழபுரம்ன்ற கிராமத்தில் இது மாதிரி நடந்த விஷயம். அப்படி பார்க்குற போது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4830 மதுக்கடைகள் மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் வந்து கடை நட சொல்லியிருக்காங்க, கடை நடத்தப்பட்டிருக்கோமே. பார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த எவ்வளோலாம் மக்களை குடிகாரனாக்கி வசூல் சம்பாதிக்க முடியுமோ அது மக்கள் நல்லாட்சியா சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் நடத்தி இது வந்து மக்களுக்கான அரசா? நான் காமனாக பேசுகிறேங்க, இந்த எந்த அரசையும் சாராம பேசுறேன், இது நடுவிலே பேசுகிறேன். இது மக்களுக்கான அரசா? யாருக்கான அரசு? நமக்கான அரசு அல்ல, அவர்களுக்கான அரசு. ஏன்னா ஒட்டுமொத்த சிமெண்ட் ஃபேக்டரியா கனிமொழி இருக்கு, நாமக்கல் இருக்கு, மற்ற இடம் கனிமொழி, எல்லாமே அவங்க பிசினஸ். நம்ம வாழுகின்ற பயன்படுத்துற அத்தனை பொருளும் அவங்க தலையீடு இருக்கு. அப்புறம் இது என்ன அரசியல், அரசாங்கம்? இது கடை வாங்கறதால எங்க போகுது? ஸோ அவங்களுக்கு போகுது. அதுக்கு போறதுதான் விடாமுயற்சி தான் மும்மொழி கொள்கை, அனைத்து கட்சி கொள்கை. இது நாட்டுக்கு தேவையா? அந்த நேஷனல் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா அனைத்து மொழிகளும் நீங்க வந்து எந்த மொழிக்குள்ள கத்துக்கலாம். நீ பஞ்சாப் ஏற்றுக்காம போயிட்டான், ஸோ விருப்பம் தான் ஏற்றுக்கணும், இல்லைனா விட்டு போ மேட்டர்ல. நடுநிலை பள்ளிக்கூடத்துக்கு ஃபண்டு வந்து மத்திய அரசு கொடுக்குது, 12வது வரையும் கொடுக்குற பள்ளிக்கூடத்துக்கு மத்திய அரசு கொடுக்குது. மத்திய அரசு ஃபண்டை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வாங்குறீங்க. இது வேணும்னா வச்சுக்கலாம், விட்டுன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இத்தனை ஃப்ராடு தனத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு, இவ்வளோ ஃப்ராடு தனங்களை அத்தனையும் மறைக்கிறதுக்கு இவங்க ஒரு கான்செப்டை எடுத்து இவங்க பிஜேபி மேலே அகேன்ஸ்டா இவங்க கெட்டவங்க, நாங்கள் நல்லவங்கன்ற ஒரு பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஒரே முழுக்க திரைமறைக்கு பின் எவ்வளவு பெரிய வியாபார அரசியல் செய்யறாங்கன்னு பாருங்க. பின்னாடி முழுக்க அரசியல் தான் இருக்கு, அரசியல் பாஜக எதிரான அரசியல் தான் இருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் தான் பண்றாங்க இவங்க. அதாவது இந்த 4 ஆண்டுல மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டமோ மக்கள் வளர்ச்சிக்கான விஷயம் ஒண்ணுமே செய்யல. பாலிடிக்ஸ், லிப்டிக் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியதான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசோடைய. மற்ற எந்த விதமான முன்னேற்றத்துக்கான ஸ்கீமோ எக்கனாமிக் டெவலப் பண்ண ஸ்கீமோ எதுவுமே இல்லைங்க. ஸோ அந்த அப்படியே ஒரு கவர்மெண்ட் இது நாட்டுக்கு தேவையாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வருதுன்னா வெக்க விடல. நம்ம அப்புறம் நம்மளை இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்கானே, நம்மளை வச்சு ஏமாத்திட்டே இருக்கான். அவனுக்கு தான் நம்ம திரும்ப அங்கிருக்கோம்னா அப்புறம் நம்ம எதுக்காக இந்த பூமியில வாழணும்? இந்த நாடு வளர்ச்சி பெற போறதில்ல, பொருளாதார வளர்ச்சி போறதில்ல, நாம் தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி பெற போது இந்த நாடு கவர்மெண்ட் எதுக்கு? இதுல வேற நாணயத்துக்கு வேற வந்து ஆங்கிலேயர் காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபி வந்து போட்டு இந்தியாவுடைய பணத்தை ருபீஸ் 10 ரூபா 50 ரூபான்னு போட்டுச்சு. அதுல முதல் முறையாக இது கூட தெரியாம அரசியல் பாஜக எப்படி இருக்கான்னு பாருங்க. நான் புரிதலுக்காக சொல்றேன். கள்ளக்குறிச்சியில் முன்னாள் எம்எல்ஏவுடைய பையன் உதயகுமார்னு ஒரு சகோதரர், அவர் வந்து 2010 தான் வந்து இந்த இதை மாத்துறாங்க. அதை வடிவமைச்சு கூட தமிழன். இது கூட தெரியாம நம்ம தமிழக அரசு உடனே வந்து இது இப்படிதான் வந்து ரூபுன்னு போட்டாங்க, ரூபாயின்னு சொல்லி ரூ போட்டு எதுக்குறது என்னன்னு தெரியாமே எதிர்க்கிறாங்க. அரசியல் பண்ணணும், அவங்களுக்குன்னு எதிர்ப்பான விஷயங்கள் அலைய உருவாக்கணுங்கிறதுக்காக தமிழன் தான் உருவாக்கணும். இது அசிங்கமா இல்லை, செருப்படிச்ச மாதிரி இல்லை. கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தா காஷ்மீர் கன்னியாகுமரி எங்கடா பார்த்தா கள்ளக்குறிச்சிக்காரன் தான் உருவாக்கியிருக்கான். தமிழனுக்காக இருக்கிறியா இல்ல யாருக்காக இருக்க? இங்க நம்ம மாத்துறது மூலமா அதை ரூபாயில மாத்திர முடியுமா? அது ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாடு யார் சார்? தமிழ் தானே சார். அப்படி தமிழன் ஆட்சி நடக்குதா இல்ல வந்து ஹிட்லர் ஆட்சி நடக்குதா? நீ தமிழனுக்காக உரிமை போராடுறியா இல்ல உனக்காக போராடுறியா? இதே பச்சை வட்டம் தெரியுதுல்ல. சோ அப்படின்னா இது போலியான அரசியலை காட்டுதுல்ல. இது கூட தெரியாம நீ கவர்மெண்ட் எடுத்துற ஒரு கள்ளக்குறிச்சி முன்னாலே பையன் தான் இந்த ருபின்றதை மாத்தி இன்னைக்கு வந்து அந்த
இதை கொண்டு வந்து ருபீஸ் மாற்றி இந்த லோகோ கொண்டு வந்துருக்கிறது அங்கீகாரம் கொடுத்தது அவங்க தான் போது இந்த புரிதல் கூட இல்லாமல் இருக்குன்னா அப்புறம் என்னது நீ கவர்மெண்ட் எடுத்துற இந்த டேட்டாஸ் கூட இல்லைன்னா ஸோ எந்த அளவுக்கு மெத்தன போக்கில் இருக்க முதலமைச்சர் கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு அரசு தான் இந்த திராவிட அரசு. பல விஷயங்கள் பேசி கொண்டிருக்கப்ப அப்படியே கடந்து போற மாதிரி நீங்க திரைத்துறையும் கூட உதயநிதியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? திரைத்துறை மொத்தமே அவங்க முடிவு பண்றதுதான். நீ 5 கோடி 10 கோடி படம் எடுத்தாலும் அந்த துறை முதலமைச்சருடைய மனைவியார் என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நீ படத்தை கூட்டு போன முடியும். இவங்க அந்த ரேட்டுக்கு லாப ரேட்டுக்கு வாங்கவே மாட்டாங்க. ஸோ அதையும் வந்து சினிமா துறையும் அழிச்சு கெடுத்து குடிச்சராக்கி அவங்க ரெட் ஜெயிட் மூவின் போட்டு அதில் பதுக்கல் பணம். இது ஒரு பணத்தை எவ்வளோ பதுக்கணுமோ அத்தனை விஷயமா ஜி ஸ்கொயர்னு ஒரு பக்கம் லேண்டை வாங்கி அது ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் நம்மளை சுற்றி எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க ஒரு முதலமைச்சர் குடும்பம். ஆனால் முதலமைச்சர் சம்மந்தம் இல்லை, போட்டு சட்டேந்து மாப்பிள்ளை எல்லாம் அவங்க எல்லாம் சுத்திக்கிறவங்க நடத்துவாங்க. ஆனால் எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் மக்களுக்காகவே நான் அப்பா தாத்தா டாடி கிராண்ட்ஃபாதர் அப்படின்ற ஒரு ஆட்சி கொடுக்குற ஆட்சி கேவலமா இருக்கு கூணி கூறுக வேண்டிய ஆட்சி. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட் தமிழகத்தில் அம்மான்னு சொன்னா கான்செப்ட் வேறு, அப்பான்னு சொன்னா அப்பனா உனக்கு யாரு புள்ளன்னு பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஸோ இப்படி பேசுற போது இந்த கான்செப்ட்ல வந்து சிந்திக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அப்புறம் நாட்டு வளர்ச்சி சிந்திப்பான்னு பாருங்க. ஸோ இவங்களோட சிந்தனைகள் உதயநிதிக்காகட்டும் ஸ்டாலினுக்காகட்டும் மக்கி விட்டாது. அதாவது கலைஞரோட முடிச்சுக்கணும் அரசியல். அதுக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் எடுத்தது வந்து தவறானதை வழிய இவங்க மறுபடியும் வந்து தன்னை தக்க வச்சு கொண்டு ஆட்சி வச்சு இன்னும் சமாச்சாரம் இன்னும் அடுத்து திமுக வந்துருச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு கிடையாடும். கொள்ளை கலாச்சாரம் இன்னும் இன்னைக்கு இருக்கிற கூடுதலாக பெருக்கணும். இன்னைக்கு வீட்டில் போய் வெட்டுறான் சார். இன்னைக்கு திருப்பூர் அவினாசியில் நடந்த சம்பவம் பாருங்க, வீட்டில் போய் வெட்டுறான். காவல்துறைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஸோ சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிரு. காவல்துறை அதிகாரி செயல்படலை. அவன் போய் இதை வந்து ஊதுன்னு டாஸ்மார்க் ஊதுறவங்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டோம், டிராபிக் ஜாமின் வசூல் பண்ணிட்டு எப்படி உருப்படும்? சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு. காவல்துறை பஞ்சாயத்து கட்டமைச்சு நடத்துறான். அப்புறம் வந்து இவங்க திமுக அப்படி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு. அப்புறம் என்னது பண்ணுவீங்க? எங்க மாவட்ட செயலர் கட்டுப்பாட்டிலே திமுக கலெக்டர் ஆஃபீஸே இருக்கிற போது கலெக்டர் இருக்கும்போது அப்புறம் எப்படி ஆட்சி இருக்கும்? ஒரு படிச்சவங்க கையில் ஆட்சியாளர் கையில் ஆட்சி இருக்கா? கிடையாது. படிக்காத சாராயத்தை பத்தி திருப்பத்தூர்ல ஒரு இருக்கான தேவராஜ் சாராய வைத்தாரு. அவன் ஒரு மாவட்ட செயலர் அவன் கட்டுப்பாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சி இருந்தால் எப்படி உருப்படும்? ஸோ எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அறிவுசார ஆட்களோட ஆட்சியாளர்கள் அல்ல, அறிவற்று சாராய வைக்கிறவரிடமும் ரவுடியிடமும் உள்ளமாரியிடமும் முடிச்சு வைக்கிடமும் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள்னா இதுக்கு ஆட்சியா? பல விஷயங்கள் தமிழக அரசியல் நீங்க சொன்ன மாதிரி போய் கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி குறித்து நம்ம பேசணும். அண்ணாமலை அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு தான் செந்தில் பாலாஜியினுடைய கைது. பின்னாடி இருந்து அண்ணாமலை தான் இதெல்லாம் இயக்குறாருன்னு ஒரு கருத்து. அண்ணாமலைக்கு இதுக்கு சம்மந்தம். ஈடி வந்து ரொம்ப நாள் கழிச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வளர்ந்துருக்குங்க. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட டாஸ்மார்க் ஜெயலலிதா உருவாச்சு, அதுல இருந்தே உருவாக்கப்பட்டதுங்க. அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா திருடுனாங்க, பெருசா திருடுனாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அடிச்ச பணம் வந்து 4 வருஷம் அடிச்சது ஹெவி. ஏன்னா டாஸ்மார்க் கம்பெனி ஃபுல்லா இவங்க அப்ப ஏன்னா எடப்பாடிக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் மதுபானாலே வேற ஒருத்தர். இது 2010 ஜிஓ போட்டாங்க. அதான் சிக்கல. எடப்பாடி ஏதாவது ஒரு திருட்டு தரம் பண்ணா அவர் ஏதோ ஒரு 4 கம்பெனி லைசன்ஸ் கொடுத்து பண்ணா அது பண்ண முடியும். ஏன்னா கலைஞர் வந்து ஜிஓ போட்டாங்க. வேற மாநிலத்தை சேர்ந்தவருடைய வந்து தமிழ்நாட்டில் மது ஆலை தொடங்கக்கூடாது, வேறு மாநிலத்தில் மது பாட்டுகள் டாஸ்மார்க்கு வரக்கூடாது விஷயத்தை ஜிஓ போட்டு லாக் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன சேஃப் வந்து இவங்களை தாண்டி பண்ண முடியாது. அதனால எடப்பாடி தப்பிச்சுக்கிட்டு இருந்துச்சுல. ஏன்னா இப்போ வந்து இவங்களுடைய கண்ட்ரோல கனிமொழியுடைய கனிமொழி, டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் இவங்களாம் திமுக முக்கிய லாபி. அவங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கும் பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 2 லட்சம் கோடி அளவுக்கு டாஸ்மார்க் வச்சு மட்டும் சமாளிச்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த 4 ஆண்டுகளில் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கிற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் வீதம் சுருட்டப்பட்டிருப்பான்னு நான் யோசிக்கிறேன். கனிமொழி அவர்களும் இந்த விஷயத்துல வந்து பேர் அடிபடுகிறது. அவருடைய ஆலைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு டெல்லியில நாடாளுமன்றத்தில் அவங்க தான் பயங்கரமா கர்ஜிக்கிறாங்க. தரப்புல அவங்க மேலேயும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அவங்க எல்லாம் மாட்டோட்டாங்க, சேஃப் ஜோனா இருக்காங்க சார். சார் இப்போ இங்க கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் இவங்க மாட்டப்பட்டாங்க. இவங்க எப்பவுமே அடுத்தவங்களை வச்சு தான் ஆடுவாங்க ஒழிய அவங்க நேரடியாக ஆட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. இந்த ஒரு சீட்டிங் தான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை. அவங்க மக்களுக்காக இருக்காங்க, மக்களுக்காக பாடுபடுறாங்க, மக்கள் உணர்வுக்காக பாடுபடுறாங்க, மொழிக்காக பாடுபடுறாங்க, இனத்துக்காக பாடுபடுறாங்க, வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க, மாணவ வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க, தொழிலாளர் வளர்ச்சிக்காக பாடுறாங்க, நாடு முன்னேற்ற உலக செழிப்பாக வருவதற்கு பாடக்கூடிய தலைவர்கள் தான் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, தயாநிதி மாறன் எல்லாம். ஆனால் இவங்களுக்கு பின்னாடி நடக்கிற திரைக்கு பின் திரைக்கு நடக்கிறது தான் அதுதான் உண்மையான முகமொழிய. இதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சியா கேவலம். அவ்வளவும் ஃப்ராடு தோணும், அவ்வளவும் ஃப்ராடு, பொறுக்கெடுத்த ஃப்ராடு தோணும். மேல மலை தலை உச்சிலிருந்து கீழே வரையும் அத்தனையும் 420 ஃப்ராடு தோணும். ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக இருக்கிறோம், நாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம், நம் எதிரி தீய சக்தி ஆகாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய கொள்கை. அன்னைக்கு காங்கிரஸ் எடுத்தீங்க, இன்னைக்கு பாஜக எதிர்க்கிறீங்க. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் இதுக்கு மேலே எழுத முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இந்தி வந்து வேண்டான்னு ஒரு வாரம் சொல்ல முடியுமா? ஒரு வாரம் சொல்ல வரைக்கும் கருத்து தெரிவிக்கல. இப்ப அனைத்து கட்சியோட கூட்டம் எடுத்தாங்கல்ல, ராகுல் காந்தி வர சொல்லுங்க,
வர சொல்லி இருமொழி கொள்கை தான் நாட்டுக்கு சிறந்தது, இந்தியாவுக்கு ஆங்கிலமும் அவங்க மாநில சேர்ந்த மொழி தான் சிறந்தது, வேற்றுமொழி வேண்டாம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். வேற யாருமே வேணாம். யார் இவங்க போய் சந்திக்கிறாங்களே, யாராவது வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க, இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துங்க, கேரளா பினராயி விஜயன் இவங்க கூட்டம் இருக்காங்க, கர்நாடகாவில் இவங்க கூட்டம் இருக்காங்க, தெலுங்கானாவில் காங்கிரஸ் இவங்க கூட்டம் இருக்காங்க. இதை தாண்டி இவங்களுக்கு தாண்ட கூறால தான் போய் பார்க்குறாங்க. எதிர்ப்பு கருத்துல சொல்லக்கூடிய நபர்கள் ஏன் சந்திக்கல? இதுல என்ன தெரியுது? இவங்கெல்லாம் ஒரு டீம் அது பண்ணி மக்கள்கிட்ட திணிக்கணும். இது மத்திய அரசு சொல்லலை. இவங்க என்னன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ற ஃப்ராட் தான் மூடி மறைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுக்கணும். மும்மொழி கொள்கை, அந்த கொள்கை, இந்த கொள்கை, அப்படி இப்படின்னு எடுத்துட்டு மக்கள் மத்தியில் நெகட்டிவ் தாட்ஸை வந்து பிஜேபியில் பதிவு பண்ணிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணும். இதான் சொல்றேன், இந்த அரசியல் வாக்கு அரசியல் மட்டும்தான். அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும், சமாளிக்கணும், அதுக்கு அந்த வாக்காளர்கள் அப்படியே மூடில் வச்சுக்கணும். அவன் வளரக்கூடாது, எக்கனாமிக் க்ரோத் பண்ணக்கூடாது, அவனுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து சோம்பேறி ஆக்கணும், 100 நாள் வேலை திட்டம் கொடுத்து சோம்பேறி ஆக்கணும், மது குடிக்கணும், கஞ்சா பயன்படுத்தப்படணும், ஊசி கொக்கைன் பயன்படுத்தப்படணும், எல்லாமே நீங்கள் சமூகத்துக்கிட்ட அத்தனை விஷயம் செயல்பட்டு நீங்கள் அப்படியே இருங்க. ஆனால் எலெக்ஷன் வரப்போ எனக்கு வந்து பிச்சை காசு உங்களுக்கு 2000 3000 கொடுக்குறேன், அடுத்த எலெக்ஷன் திமுக 5000 கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த 5000 வாங்கிட்டு எனக்கு திமுக உதயசிறி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, நாங்கள் மறுபடியும் வந்துட்டு ஒரு 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் அடிப்போம். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒரு 5 லட்சம் கோடி அடிக்கணும்னா அடுத்த கவர்மெண்ட்டில் ஒரு 10 லட்சம் கோடி கடன் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கிறதா அரசியல் தான் இந்த திராவிட மாடல் அரசியல். இதை விட தெளிவாக நான் பேச முடியும் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் தான். பல விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. இறுதியாக ஒரே கேள்வியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி எப்பொழுது கைது செய்யப்படுவார்? கண்டிப்பாக இன்னொரு 3 மாதம் கைது பண்ணிடுவார். செந்தில் பாலாஜி ஒரு 10 பேர் கைது பண்ணிடணும். அப்போ தான் வந்து எலெக்ஷன் 2020 நடத்தணும். அதை செய்யணும். இந்த 6 மாதத்துலேயும் செஞ்சிடணும். எலெக்ஷன் கட்டலாம் செய்யக்கூடாது. இந்த ஏப்ரல் ஆரம்பிச்சா ஒரு 5 மாதம் செஞ்சு முடிச்சிடணும். எல்லாத்தையும் திமுக மொத்தம் முடிச்சு விட்டு. முதல் கைதி செந்தில் பாலாஜி தான். பெரிய திருடன், சின்ன திருடன், முழு திருடன், முக்கா திருடன் எல்லாமே மொத்த பேரும் உள்ளே போயிடணும். என்னென்ன மொத்தமே தூக்கி போய் திகார் ஜெயில வச்சிடணும். இங்கே தமிழ்நாட்டை வச்சா மறுபடியும் இவங்க லாபி போடுவாங்க, பொலிட்டிக்கல் லாபி பண்ணுவாங்க, சேர்லேயே வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு லாபி பண்ணி முடிச்சுவாங்க. இவங்க தமிழ்நாட்டை கடத்தணும், ஆள்லையும் கடத்தி விடணும். வெளிநாட்டு கடத்துற மாதிரி எப்படி வந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் வெளிநாட்டு கடத்திட்டு அங்கே உட்காந்து லாபி போட்டிருக்கானோ அது மாதிரி இவங்களை வெளிநாட்டு சிறைச்சாலைக்கு கடத்திடணும். ஸோ இந்த எலெக்ஷன் முடிவரையும் இங்கே வச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அங்கே பாஜக ஏடிஎம்கே கூட்டணியோ இல்லை பாஜக என்டிஏ கூட்டணியோ வலுவாக வந்து ஆட்சி பிடிக்க முடியும் வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இதை வச்சுட்டு இவங்க ஃப்ராடு தானே திருடுகளை வச்சுட்டு ஆட்சி பிடிக்கணும் கடினம். ஏன்னா எப்படி திருடுன்றதை எப்படி மக்களை ஏமாத்தணும் தெரிஞ்சு இப்போ அரசியல் பண்ணுறான் சார். எப்படி சார் பண்ண முடியும்? முழு நேரம் 24 மணி நேரமாக அப்படியே செஞ்சுக்கலாம் சார். எப்படி உங்களை மக்களை நமக்கு அப்படியே மடிமை வச்சுக்கிறது, நம்மளை தாண்டி போகிறத தெளிவாக பண்ணலாம் சார். அதை தாண்டி எதுக்குற அணிகளும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அண்ணாமலை தான் எதிர்கட்சி செல்வராக இருக்கா ஒழிய அதுக்கு இணையாக வந்து எடப்பாடிக்கு டேட்டாஸ் கிடைக்கல. இப்போ அண்ணாமலைக்கு தான் டேட்டாஸ் தகவலை கிடைச்சி உடனே அடிச்சிடுறாரு. நேற்று பாருங்க, உடனே வந்து இந்த ரூபாய்ஸ் மேலே உடனே அடிச்சு விட்டார். அடுத்தடுத்து கவுண்டர் சூப்பர் பாராட்ட விஷயம். ஆனால் அவர் ரொம்ப நாட்கள் வாய்ப்பு கிடைக்குன்னா பேஸ் ஒர்க் ஸ்ட்ராங்காக இல்லை. அதுதான் பிரச்சனை. எங்கள் கட்சி கட்டமைப்பு வலுவாக வச்சுக்கிட்டால இந்த 4 வருஷத்துல அதை அரசியலை ஒழுங்கா பண்ண திமுக பாராட்டு விஷயம்னா கட்சி அரசியலை தெளிவாக பண்ணிட்டாங்க. மற்றவங்க அண்ணாமலை சூப்பராக பண்ணுறாரு, அது வேற லெவலில் உண்மையாக அன்எக்ஸ்பெக்ட் பாராட்டுறேன். ஆனால் எடப்பாடி கூட அதை அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து பழைய டிக்கெட்டு டேட்டாஸ் கிடைச்சி அந்த தகவல் கொடுத்தல ஆள் இல்லை. ஸோ அந்த விஷயம் அண்ணாமலை பண்ண. ஆனால் அவருக்கான மைனஸ் என்னன்னா கட்டமைப்பு ஒழுங்காக இல்லாதனால. கட்டமைப்பு ஒழுங்காக அந்த மட்டும் இந்த அடி அடித்தா சூப்பராக திமுக வெளியே வச்சு ஆட்சி பிடிச்சி தரலாம். ஸோ இந்த திமுக மாற்று சக்தியாக அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு. நடிகர் விஜய் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார்னு தெரியல. சீமானும் போராடி கொண்டு இருக்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த அரசியல் ஊழல் அரசியலை மாற்றணும்னா புதிய மாற்றம் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. நிறைய தகவல்கள் எங்களுக்காக சமகால அரசியல் சூழலில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த டாஸ்மாக் முறைகேடு குறித்தும் இடியினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு தகவலை பகிர்ந்தீர்கள். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.